டேய் என்னடா சோகமா வந்துட்டு இருக்க? அதுவா வாலிபால் எனக்கு திறமல. உனக்கு திறமலையா? யாரடா சொன்னா? நம்ம முத்தனே தான் சொன்னான். என்ன சொன்னான்? அதுவானே ஹைட் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு விளையாட்டுக்கு சேர்க்கல. ஹைட் கம்மியா இருக்கணும் விளையாட்டுக்கு சேர்க்கலையா? டேய் அப்பலாம் கிடையாதுடா. என்ன சும்மா சொல்லாதே, ஹைட் கன்ஃபார்ம் தேவனே. நீ ஒரு பெஸ்ட் வாலிபால் பிளேயராக இந்த ஹைட் ஹீட் எதுவுமே தேவையில்ல. ஆனா இது இருக்கணும், அது இருக்க கூடாது. வா நான் உனக்கு சொல்றேன். ஓகேனே சொல்லி கொடுங்க. ப்ரோ நீ பெஸ்ட் வாலிபால் பிளேயர் ஆகணும்னா இது கன்ஃபார்ம் தேவையில்லை. ஹைட் ஓரளவு இருந்தா போதும். ஆனா இது கன்ஃபார்ம் தேவை. பாடி ஸ்கில் உடம்ப வெறித்தனமா ரெடி பண்ணி இந்த ஹைட் எல்லாம் தூக்கி சாப்பிட்டுடலாம். நீ பெஸ்ட் பிளேயர் ஆகணும்னா கண்டிப்பா உடம்புல தொப்பை இருக்கவே கூடாது. அதை கண்டிப்பா குறைச்சி கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கோ. அடுத்து பைசெப்ஸ், அதாவது ஆர்ம்ஸ் ஓரளவு தெரிதளவுக்கு இருந்தாலே போதும். ரொம்ப ஜிம் பாடி மைக்கெல்லாம் தேவை. ஆனா ஓரளவு நம்ம கை பவராக நம்ம அட்டாக் பண்ணும்போது போட வேண்டிய பவர் இருக்க அளவுக்கு நமக்கு ஆர்ம்ஸ் இருந்தா போதும். நீ வாலிபால் கத்துக்கணுமா ஃபுல் டைம் உனக்கு கூடவே 6 பேர் இருக்கணும். வாலிபால் நெட்டு கிரவுண்ட் எதுவுமே தேவையில்லை. உனக்கு என்ன தேவைன்னா காலை மாலை 2 நேரமும் பிரிச்சுக்கோ. சொன்ன மாதிரி காலை மாலை 2 நேரமும் பிரிச்சுக்கோ. காலையில் நீ என்ன பண்ணணும்னு பார்த்தோம், பாடி ஸ்கில்ல டெவலப் பண்ணல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது இதே மாதிரி ஒரு வாலிபால் மட்டும் போதும். அடுத்து தேவையான ஒரு செவுரு, இந்த ரெண்டையுமே மட்டும் வச்சுக்கோ. உன் பாடி ஸ்கில் அப்புறம் ஜம்ப் எல்லா ஒரு கோட்டையும் டெவலப் பண்ண நான் சொல்ல டிப்ஸை ஃபாலோ பண்ணு. டெய்லி காலையில 2 கிலோமீட்டர் ரன்னிங் கன்ஃபார்ம் ஓடு. ஒரு மாசம் விடாம கண்டிப்பா 2 கிலோமீட்டர் ரன்னிங் ஓடி முடிச்சிரு. ரன்னிங் ஓடி முடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் போட்டுக்கோ. அடுத்து விடாம ஒரு 10 நிமிஷம் ஸ்கிப்பிங் அடிச்சுக்கிட்டே இரு. ஸ்கிப்பிங் முடிச்சோன்னு ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் போட்டுட்டு ஒரு 50 தண்டால் இல்லாட்டி மேக்ஸிமம் 100 தண்டால் வரை ட்ரை பண்ணி பாரு. தண்டால் முடிச்சோன்னு ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் போட்டுக்கோ. அடுத்து விடாம ஒரு 100 ஸ்குவாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிரு. ஸ்குவாட் முடிச்சதுக்கு அப்புறம் விடாம ஒரு 20 நிமிஷம் ஜம்ப் ஒரு கோட்டை, அதாவது ஸ்டெப் மேல ஸ்டெப்ல ஏறி இறங்குறது, ஸ்டெப்ல போய் இப்படி நின்று ஸ்ப்ரிண்ட் பண்ணுது, இந்த மாதிரி ஒரு கோட்டை பண்ணீங்கனாலே உங்க பாடி ஸ்கில், அதாவது நீங்க மார்னிங் பண்ண வேண்டிய பாடி ஸ்கில் இதுதான். அடுத்து ஈவினிங் பிராக்டிஸ், அதாவது மாலை பிராக்டிஸ் தான் உங்களுக்கு கண்டிப்பா 6 பேர் இருக்கணும். ஃபுல்லா நீங்க நெட்ல மட்டும் தான் பிராக்டிஸ் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு 6 பேர் இல்லாட்டி நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்ட்ரோக் பிராக்டிஸ், அடுத்து வார்ம் பிராக்டிஸ், அதாவது வார்ம் ஷாட் அடிக்கிறது, இல்லாட்டி உள்ள நெட்டு சர்வீஸ் அடிச்சு பார்க்கறது, இந்த மாதிரி கண்டினியூவா 2ஆ பிரிச்சுக்கோங்க. காலையில பாத்தீங்கன்னா பாடி ஸ்கில், ஈவினிங் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிரவுண்ட் பிராக்டிஸ். இவ்வளவுதான் மேட்ரு. நீ பெஸ்ட் பிளேயர் பொதுவாகவே ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாம பொதுவாகவே உழைப்புல நிறைய சேஞ்ச் ஆகணும்னா இந்த கெட்ட பழக்கம் எல்லாத்தையும் மூட்டை தூக்கி, அதாவது ஒரு மாசம் இந்த கெட்ட பழக்கம் எல்லாத்தையுமே தூக்கி தூர வச்சுட்டு உடம்புக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள், அதாவது நல்ல விஷயங்களை பார்த்து தேடி கண்டுபிடிச்சி உன் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கோ. கண்டிப்பா சூப்பராகவே கொண்டு போயிடலாம். உன் லைஃபையும் சரி, நம்ம வாலிபால் இல்லாட்டி எந்த ஸ்போர்ட்ஸ்னாலும் நீ வேற லெவல் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். அப்புறம் உங்க லைஃபை சூப்பரா குட்டா சேஞ்ச் பண்ற அந்த அச்சீவ்மெண்ட் டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல மறக்காம டிப்ஸ் மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோ நானே உங்களுக்கு சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்றேன்.